வணக்கம். இன்னைக்கு நம்ம ஜப்பான் சிக்கன் தான் பார்க்க போறோம். அதுக்கு ஒரு பவுல்ல நான் சிக்கன் எடுத்து போட்டிருக்கேன். அ ரெ ஒ 2 1 1/2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவும், 1 1/2 டேபிள் ஸ்பூன் மைதாவும், அப்புறம் 1 ஸ்பூன் பெப்பரு, கொஞ்சோண்டு உப்பு இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கடாயில எண்ணெய் ஊத்தி காய்ச்சி ரெடியா வச்சுக்கோங்க. இந்த மிக்ஸிங் ரெடியான உடனேயே இந்த எண்ணெயில போட்டு பொரிச்சு எடுக்கணும். ரொம்ப குக் பண்ண வேணாம். ஒரு 50% குக் பண்ணா போதும். ஏன்னா, அதுக்கப்புறம் வர ப்ராசஸ்ல இன்னும் கொஞ்சம் குக் ஆகணும். ஏன்னா, இப்பவே நம்ம நல்லா குக் பண்ணிட்டோம்னா நல்லா இருக்காது. வெந்தது ஒரு 50% ஆன உடனே எடுத்து தனியா வச்சுக்கோங்க. இன்னொரு கடாய் வையுங்க. அதுல கொஞ்சோண்டு கீ போடுங்க. கொஞ்சோண்டு எண்ணெய் ஊத்துங்க. 2 பச்சை மிளகாய் எடுத்து நான் கீறி 2ஆ கீறி போட்டிருக்கேன். அப்புறம் பூண்டு ஒரே ஒரு பல்லு சின்ன சின்னதா குட்டி குட்டியா நறுக்கி போட்டுக்கோங்க. ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். போட்டுட்டு நம்ம காய்ச்சி ஆற வச்ச பால் எடுத்து ஃபில்ட்ரு பண்ணி ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்ட உடனே கொஞ்சோண்டு உப்பு போட்டிருக்கேன். கொஞ்சோண்டு 2 ஸ்பூன் சர்க்கரை போடணும். சர்க்கரை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை பொரிச்சு வச்சிங்க இல்லையா, அந்த சிக்கனை தூக்கி இதில் போட்டுட்டு நல்லா கொதி வரணும். கொதி வந்த உடனேயே கொஞ்சமாக முந்திரி பருப்பு மிக்சியில் போட்டு வச்சுக்கோங்க, இல்லை இடித்து வச்சுக்கலாம். அதை எடுத்து போட்டு பதம் வரும். இந்த தருணத்தில் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. கொத்தமல்லி போட்டு நல்லா திக்கு பதத்தில் இறக்கிடுங்க.